ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் லாரா டைம்ஸ். தமிழக அரசு அறிவித்த பொங்கல் பரிசு தொகுப்பு பற்றி தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த பொங்கல் பரிசு தொகுப்புடன் 1000 ரூபாய் பரிசு தொகையும் யாருக்கெல்லாம் கிடைக்கும், யாருக்கெல்லாம் கிடைக்காது அப்படிங்கிற மாதிரியான டீட்டெயில்ஸ் தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே பெல் பட்டன் அழுத்திட்டு ஆளுங்கிறத ப்ரெஸ் பண்ணீங்கன்னா ஃபர்தரா நாங்க அப்லோட் பண்ற யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்ஸ் உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். தமிழக முதல்வர் பொங்கல் பரிசு தொகுப்பு பற்றிய அறிக்கையில் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, பொங்கல் பரிசு தொகுப்புல என்னென்ன பொருட்கள் கொடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுல 1 கிலோ பச்சரிசி, 1 கிலோ சர்க்கரை, ஒரு முழு கரும்பு, இந்த மூணுமே பொங்கல் பரிசு தொகுப்புல இடம்பெற்றிருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த பொங்கல் பரிசு தொகுப்புடன் சேர்த்து இலவச வேட்டி சேலையுமே கொடுக்கறதா சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா, இந்த 1000 ரூபாய் ரொக்க பணம், பொங்கல் பரிசு தொகை 1000 ரூபாய் எல்லாருக்குமே கிடைக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதுலயுமே சில கண்டிஷன்ஸ் வச்சிருக்காங்க. இப்போ இந்த 1000 ரூபாய் யாருக்கெல்லாம் கிடைக்கும், யாருக்கெல்லாம் கிடைக்காது அப்படின்னு பாத்தீங்கன்னா, மாநில அரசு ஊழியர்கள், வருமான வரி செலுத்துபவர், பொதுத்துறை நிறுவனங்களில் பணிபுரிவோர், சர்க்கரை அட்டைதாரர்கள், பொருளில்லா அட்டைதாரர்கள், இவங்க எல்லாருக்குமே இந்த 1000 ரூபாய் பணம் கிடையாது. இவங்களை தவிர்த்து மற்ற குடும்ப அட்டைதாரர்கள் அனைவருக்கும் 1000 ரூபாய் பொங்கல் பரிசாக கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த பொங்கல் பரிசு தொகுப்பையும் பொங்கல் பரிசு தொகையும் நியாய விலை கடைகள் மூலமாக பொங்கல் திருநாளுக்கு முன்னதாகவே வழங்கப்படும் அப்படின்னும் அரசாணை வெளியிட்டிருக்காங்க. பொங்கல் பரிசு தொகுப்பும் 1000 ரூபாய் ரொக்க பணமும் எந்த தேதியிலிருந்து கொடுக்கப்படும் அப்படிங்கிற தேதி இன்னும் வெளியிடல. அது இன்னும் ஓரிரு நாட்கள்ல அந்த தேதி வெளியிட்டுருவாங்க அப்படின்னு சொல்றாங்க. தேதி அறிவிக்கப்பட்ட பின்னர் ரேஷன் கடைகளிலேயே டோக்கன் முறையில் இந்த பொங்கல் பரிசு தொகுப்பும் 1000 ரூபாய் பணமும் மக்களுக்கு வழங்கப்படும் அப்படின்னு தமிழக அரசு அறிவிச்சிருக்காங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. அடுத்த யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனோட உங்களை மீட் பண்றேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.